ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு. அதாவது இந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் 2 கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கு. பயங்கரமான ஒரு சம்பவத்தை ஜாக்லின் பண்ணாங்க. உண்மையிலேயே வந்து ஜாக்லினுக்கு பெரிய பாராட்டை கொடுத்தே அவனை, ஏன்னா செம்ம டஃப் கொடுத்தாங்க. என்னென்னா முதல்ல வந்து ரயான் வந்து சூப்பராக ஒரு விஷயத்தை பண்ணார். பயங்கரமான சம்பவத்தை பண்ணி பாய்ஸ் எல்லாம் வந்து வெளியே தூக்குனார். அதுக்கப்புறம் மீதி வந்து பெண்கள் மட்டும் 3 பேர், இவர் ஒருத்தர், 4 பேர் இருந்தாங்க. அப்படின்னு இருக்கும்போது பவித்ராவை லாஸ்ட்டாக வந்து தூக்குனார். செம்மையாக வந்து தூக்குனார். அவங்க ஏதோ பிளான் பண்ணாங்க, பட் எந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினும் ஒரு பிளானை போடுறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, இவர் வந்துட்டு சௌந்தர்யாவோட ஃபோட்டோ எடுத்து தான் ஓடுறாரு. ஆனால் ஜாக்லின் வந்துட்டு சௌந்தர்யாவோட ஃபோட்டோ இருந்தாலும் விடக்கூடாது, இவனை தூக்கணும்னு சொல்லிட்டு சௌந்தர்யா வந்து ரயான் ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. அந்த பெல்லை அடிக்க விடாமல் தடுத்துட்டே இருக்காங்க. இவர் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுறாரு. பயங்கர டஃப் கொடுத்தாங்க. உண்மையிலே வந்து ஜாக்லின் பாராட்டி ஆகணும், ரொம்ப டஃப். அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு போய் ஓட விட்டு அவங்கள டயர்ட் பண்ணி கடைசியில் வந்துட்டு கீழே விழுந்துட்டாங்க. ஜாக்லின் கீழே விழுந்ததுனால டப்புன்னு இவர் என்ன பண்ணிட்டாரு, அதை எடுத்து அடிச்சிட்டார். அடித்ததுனால வந்துட்டு போச்சு. அதில் வந்து என்ன பண்ணிட்டார் இவர், இப்போ ஜாக்லின் தானே தடுத்தாங்க, அதனால் என்ன பண்ணுறாரு, கையில் இருந்த சௌந்தர்யா ஃபோட்டோ கீழே போட்டு ஜாக்லின் ஃபோட்டோவை வந்து வம்படியாக எடுத்து வந்து அதை வந்து எரிச்சிட்டார். சூப்பரில் ஐயோ கரெக்டாக சௌந்தர்யாவோட ஃபோட்டோ எடுத்தீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ அவங்க ஒரு நல்ல ஒரு கேமை கொடுக்குறாங்க, அதை வந்து இது பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்? அப்புறம் நீங்கள் இவ்வளோ நாளாக வந்து பழக்கத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுவும் கேம் ஸ்ட்ராட்டஜின்னு வந்து அங்கே வந்து ஒரு சில பேர் பேச தான் செய்வாங்க. அதேமாதிரி அங்கே வந்து என்ன வச்சார்னா, அந்த ஃபோட்டோ எரிக்கிறதுக்கு முன்னாடி கருத்து என்ன வச்சாருன்னா, ஜாக்லின் என் ஃபோட்டோ அங்கே போக விடாமல் தடுத்தாங்க, அதனால் அவங்க ஃபோட்டோ வந்து எரிச்சேன் அப்படின்னு சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டார். ஸோ இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அண்டு ரயான் தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ சௌந்தர்யா வந்து இப்போ இவங்களுக்கு சொல்லலாம் ஆடாமல் ஜெயிச்சோமாடான்னு அந்த அன்ஷிதா சொன்னாங்க பாருங்கள், அது செம்மையான அவங்களுக்கு செம்ம லக்கு. ஸோ சௌந்தர்யாவுக்கு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்துட்டு 4 பாயிண்ட் வரதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் நிறைய காத்துட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.